எல்லாம் கொட்டிடுமோ? உங்க தும்பிக்கை உள்ள போனா என் வாயை கிழிஞ்சிடும். டாக்டர், வலிக்கிறது பல்லுல, நீங்க ஏன் என் மூக்க நோண்டுறீங்க? ஐயோ, இப்ப எந்த மருந்து கொடுக்கறதுன்னு தெரியலையே. மைக் டெஸ்டிங் 1 2 3. ஆமா, வலி இல்ல. மீன் சாப்பிடும்போது கூட நான் ரொம்ப கவனமா இருப்பேன். ஏன்னா முள்ளு மூலையில குத்தி என் அறிவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இந்த காடு என்னாகும்? இவருக்கு இந்த தற்பெருமை குறையவே குறையாது. உங்களை தி கவர்ட்லி லைன் டிவி சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். டாடா, பை பை. ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. வழியில ஏதாச்சும் ப்ராப்ளம்னா எனக்கு சொல்லி அனுப்புங்க. அப்புறம் அந்த காட்டுல ஏதாவது ருசியான சாப்பாடு இருந்தா பார்சல் அனுப்பி வைங்க. ஆஹா, இன்னைக்கு இந்த மீனை ஒரு பிடி பிடிக்காம விட மாட்டேன். என்ன வாசனை! இதோட வாசனை இப்படி இருக்குன்னா இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும்? ஐயோ! ஆமா, என் பல்லையில ஏதோ கடப்பார குத்தின மாதிரி இருக்கே. சுருன்னு வலிக்குதே. வலிக்குதே, யாராவது காப்பாத்துங்களே. என் பல்லையெல்லாம் கொட்டிடுமோ? நான் அப்புறம் எப்படி சிரிப்பேன்? என் அழகுக்கே போயிடுமே. இந்த காட்டுக்கே அழகான சிங்கம் நான் தான். பல்லு இல்லாம இருந்தா நரி என்ன பார்த்து பாட்டி சிங்கம்னு கிண்டல் பண்ணுமே. நான் எப்படி வெளிய தலை காட்டுவேன்? ராஜா, கொஞ்சம் வாய் தரங்க. நான் உள்ளே டார்ச் அடிச்சு பாக்குறேன். அப்படி என்னதான் ஆச்சுன்னு பாப்போம். வேண்டாம் யானே அண்ணா, உங்க தும்பிக்கை உள்ள போனா என் வாயை கிழிஞ்சிடும். நான் தான் வலிக்குன்னு சொல்றேன்ல. ராஜா, அந்த முயல் டாக்டர் கிட்ட போனா ஒரு நிமிஷத்துல சரி பண்ணிடுவாரு. அவர் பெரிய எக்ஸ்பர்ட் தெரியுமா? ஆமா ராஜா, அங்க போனா வலி தெரியாம இருக்க கலர் மிட்டாய் மருந்து கொடுப்பாங்க. நாம போயிட்டு வந்துருவோம். சீக்கிரம் கிளம்புங்க. சரி, ஆனா அந்த டாக்டர் ஊசி போடக்கூடாது. ஊசி போட்டா நான் கத்தி ஊரையே கூட்டிடுவேன். மெதுவா ராஜா, என் மேல சாய்ஞ்சுக்கோங்க. பயப்படாதீங்க, நாங்க இருக்கோம். ஓ மை கடவுளே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? அந்த மீன் என்ன இப்படி பழி வாங்கணும்னு நினைக்கலையே. டாக்டர், எமர்ஜென்சி எமர்ஜென்சி. காட்டு ராஜாவுக்கு பல்லுல ஏதோ கோளாறு ஆகிடுச்சு. கோடாலி எடுத்துட்டு கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. வருக்கா, அவசரம் வேண்டாம், கொஞ்சம் பொறு. வாங்க ராஜா, வாய நல்லா ஆணு திறங்க. உங்க பல்லுல ஏதாவது மந்திரம் கிந்திரம் இருக்கான்னு பார்ப்போம். டாக்டர், வலிக்கிறது பல்லுல, நீங்க ஏன் என் மூக்க நோண்டுறீங்க? உங்களுக்கு கண்ணு தெரியலையா என்ன? ஐயோ, இப்ப எந்த மருந்து கொடுக்கறதுன்னு தெரியலையே. இதுதான் சரியா இருக்கும். இந்தாங்க ராஜா, இது ஒரு மேஜிக் டானிக். இத சாப்பிட்டா பல்லு வலி பறந்து போயிடும். டாக்டர், பரிசோதனை பண்ணாமலே மருந்து கொடுத்துட்டீங்க. இது வேலை செய்யுமா? அப்பாடா, இந்த மருந்த பார்த்த பிறகுதான் என் வலி பாதி குறைஞ்ச மாதிரி இருக்கு. நான் இப்போ ஒரு தூக்கம் போட போறேன். ராஜா, தூங்கி எழுந்ததும் இந்த மருந்தை மறக்காம குடிங்க. நாங்க வெளியில இருக்கோம், சரியா? யானை அண்ணா, வாங்க விளையாடலாம். அந்த மருந்த நம்ம ராஜா தானா குடிச்சுக்க மாட்டாரா என்ன? ஐயோ, மறுபடியும் இந்த பாலா போனா பல்லு வலி ஆரம்பிச்சிருச்சு. அந்த மருந்து எடுக்க கூட தெம்பு இல்லையே. யாராவது ஓடி வாங்கப்பா. அப்பா, வாயை மூடினா வலிக்குது. இப்படியே திறந்து வச்சு தூங்குவோம். அப்படியாவது நிம்மதி கிடைக்குதான்னு பார்ப்போம். ராஜா தூங்கிட்டாரா? இவருக்கு மருந்து கொடுக்க மறந்துட்டோமே. சரி, ராஜா என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பார்ப்போம். அடேங்கப்பா, ராஜாவோட வாய பாருங்களேன். ஒரு பெரிய சுரங்கப்பாதை மாதிரியே இருக்கு. ஆனா அங்க ஏதோ ஒண்ணு மின்னுதே. ஓஹோ, இவ்வளவு நேரமா இதான் சிங்கத்தை கதற விட்டு இருக்கா. இதுக்கு போய் அந்த போலி டாக்டர் கிட்ட போனோம் பாருங்க. ராஜா, முழிச்சுக்காதீங்க. ஒரு சின்ன ஆபரேஷன் டக்குன்னு எடுத்துருவேன். முடிஞ்சது. இதோ அந்த வில்லன் மீன் முள்ளு. சரி, இத வச்சு நம்ம ராஜா கிட்ட ஒரு ஆட்டம் காமிக்கலாம். பாருங்க, நம்ம ராஜாவுக்கு தெரியாமலேயே நான் டாக்டர் ஆகிட்டேன். ஆனா இத அவருக்கு சொல்ல மாட்டேன். வாட்ஸ் அப் गाइस, இன்னைக்கு உலகம் ரொம்ப அழகா இருக்கே. என் பல்லு வலி இருந்த இடமே தெரியல. மைக் டெஸ்டிங் 1 2 3. ஆமா, வலி இல்ல. நான் இப்போ ஒரு முழு மாமிச மலையை சாப்பிட்டுடுவேன் போல இருக்கே. ராஜா, மருந்து இன்னும் அப்படியே தான் இருக்கு. அப்போ வலி எப்படி சரியாச்சு? நீங்க வேற யானை அண்ணா. அந்த முயல் டாக்டர் கொடுத்த மருந்து ஒண்ணுத்துக்கு உதவாதது. இதெல்லாம் என்னோட புத்திசாலித்தனம். அப்படியா ராஜா? தூங்கி எழுந்தாலே வலி போயிடுமா என்ன? ஆமா, நான் தூங்கும் போது என் மூளை தானாவே ஒரு வேலையை செஞ்சு அந்த வலியை ஓட ஓட விரட்டிடுச்சு. நான் எவ்வளவு பெரிய மேதை!
இந்த காட்டுல என்னை விட அறிவாளி யாரும் இல்ல. என் பல்லு வலியும் நானே சரி பண்ணிட்டேன். எனக்கு நோபல் பரிசே கொடுக்கலாம். என்னது நோபல் பரிசா? ராஜா, நீங்க தூங்கிட்டு தான் இருந்தீங்க. நாங்க தான் உங்களை பார்த்துட்டு இருந்தோம். நீங்க பார்த்தது வெளியில. என் உடம்புக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தான் தெரியும். ஓவரா பேசாதடா குரங்கு பயலே. சரி விடுங்க ராஜா, நீங்க தான் உலக மகா புத்திசாலி. நாங்களாம் ஒன்னும் தெரியாத அப்பாவிகள். யானை அண்ணா, அந்த பழைய மருந்த தூக்கி போடுங்க. இனிமே எல்லாரும் என்னை மேஜிக் சிங்கம்னு கூப்பிடுங்க. சரி மேஜிக் ராஜா, இன்னைக்கு ஒரு வேட்டைக்கு போலாமா? இல்ல மறுபடியும் பல்லு வலி வந்துருமா? இனிமே மீன் சாப்பிடும்போது கூட நான் ரொம்ப கவனமா இருப்பேன். ஏன்னா முள்ளு மூலையில குத்தி என் அறிவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இந்த காடு என்னாகும்? இவருக்கு இந்த தற்பெருமை குறையவே குறையாது. அந்த முள்ள அவர் வாயிலேயே விட்டிருக்கலாம். இந்த காட்டுல யாருக்காவது பல்லு வலிச்சா என்கிட்ட வாங்க. நான் தூங்கி எழுந்து சரி பண்ணிடுறேன். Thanks for watching. Please subscribe to our channel.